ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தொட்டியில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணி, கை வச்ச தண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஊற்ற போகிறோம். ஏற்கனவே வந்து இதுக்கு வந்து வெங்காயத்தூள், பூண்டு தூள் மட்டும்தான் போடுவோம், வேறு எதுவுமே நம்ம போட மாட்டோம். இப்போ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் வெட்டி போட்டது அப்படியே இருக்குது. இதுக்கு வந்து எந்த உரமே நம்ம போட வேண்டியதில்லை. ரோஸ் செடிக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம், ஏன்னா செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கலாம். பாருங்கள், இங்கே தொட்டியில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பருப்பு களைஞ்ச தண்ணியும் அரிசி களைஞ்ச தண்ணி மட்டும் தான் நம்ம ஊற்றணும். ஆனால் வந்து நம்ம துளசி செடிக்கு மட்டும் வாங்க நம்ம துளசி செடியை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம துளசி செடிக்கு மட்டும் நல்லா சுத்தமான பச்சை தண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா அது சுத்தமானதுங்கிறதுனால செடிக்கு சுத்தமான தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன். அதுவுமே வந்து சுத்தம் பண்ணுறது கூட அவர் தான் சுத்தம் பண்ணுவார். நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அது கூட ரணகலி செடி, ரணகலி தாங்க இது. ரணகலி கல் என்னமோ கல் வராதுன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டா. அதுவும் துளசி செடி பாருங்க, நீட்டாக வச்சுக்கணும். அதனால் சுத்தமாக அப்பப்போ அவர் சுத்தம் பண்ணி விட்டுருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.